வணக்கம். myself Senthilkumar from Kallakurchi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ ஜனவரி 4 2021 ஜனவரி 4 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. மூவிங் ஆன் டு த வீடியோ. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கம்மி தான் நியூஸ் பேப்பரில், அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது திரும்ப வந்ததான் இந்தியா தடுப்பூசி மருந்துகள். ஸோ கொரோனா தடுப்பூசி மருந்துகள் கடந்த ஒரு 4-5 நாளாக இந்த நியூஸ் திரும்ப வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் தயாரிக்கிற கொரோனா தடுப்பூசி மருந்துகள் கோவேக்சின் தயாரிக்கிற நிறுவனம் பாரத் பயோடெக் ஹைதராபாத். முழுக்க 100% மேட் இன் இந்தியா. இதுதான் கோவேக்சின் பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது. முழுக்க 100% இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மருந்து. நெக்ஸ்ட் ஒன் கோவிஷீல்டு சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே. இது இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட டைஅப் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து டைஅப்ல வாங்குற மருந்து தான் கோவிஷீல்டு. ஸோ இப்ப இந்த 2 மருந்துக்கு மத்திய அரசு மக்கள்கிட்ட நீங்க இந்த 2 மருந்து செலுத்தலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா, கோவேக்சின் கோவிஷீல்டு. கொஸ்டின் எம்சிக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, இது ரிலேட்டடா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி மருந்து கோவேக்சின். ஸோ பாரத் பயோடெக் நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைந்துள்ள இடம் புனே. அவங்க தயாரிச்சது கோவிஷீல்டு. ஸோ இன்னும் மூணாவதா இந்தியாவில் தயாரிச்சுட்டு இருக்கிறது ஜைகோவ் டி. ஓகேங்களா, ஜைகோவ் டி. இது ஆக்சுவலா அந்த டயக்ராமை பார்த்தினா தெரியும், ZYCOVD. ஸோ தயாரிக்கிற கம்பெனி குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் இருக்கிற ஜைடஸ் கடீலா. ஸோ இது phase 3 ஃபைனல் ட்ரையலுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, ஃபைனல் ட்ரையலுக்கு இந்த மருந்து போயிருக்கு. ஸோ இப்பைக்கு மத்திய அரசு ஓகே பண்ணியிருக்கிறது 2 தான், கோவேக்சின் கோவிஷீல்டு. ஸோ உலகத்துல எங்கெங்கெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, சிங்கப்பூர், ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்லயுமே போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா தான் முதல்ல உலக சுகாதார அமைப்பு கிட்ட இருந்து கொரோனாக்கான தடுப்பூசி செலுத்துறதுக்கு கிரீன் சிக்னல் வாங்கினது. அதுக்கான பேரு ஸ்புட்னிக் 5. அந்த ஸ்புட்னிக் 5 யூஸ் பண்ற 2வது நாடு பெலாரஸ். ஸோ இப்ப கோவேக்சினை பிரேசில் இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. பிரேசில் கோவேக்சின் எங்களுக்கு தாங்க அப்படின்னு அன்அஃபிஷியலா நியூஸ் வந்திருக்கு. பட் அஃபிஷியலா என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கோவேக்சின் கோவிஷீல்டுக்கு மத்திய அரசு ஓகே பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அந்த லொகேஷன் பார்த்துக்குங்க. பாரத் பயோடெக் நிறுவனம் ஹைதராபாத், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே, ஜைடஸ் கடீலா அகமதாபாத். கண்டிப்பா மேட்ச் இட்ல வரலாம், இல்ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆகும். இது வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். நான் டிஎன்பிசின்னு சொல்ல எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு கண்டிப்பா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எனக்கு தெரிஞ்சு புனே கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா அவங்க தான் நிமோனியாவுக்கு நிமோசில் அப்படின்ற வேக்சினேஷனும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டாங்க. ஓகேங்களா, நிமோனியாவுக்கு நிமோசில். ஸோ அதே மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனமும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா, உலகத்திலே மிகப்பெரிய மருந்து தயாரிப்பு நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே. நெக்ஸ்ட் ஒன் வீரயுக நாயகன் வேல்பாரி. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நேத்திக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 preliminary எக்ஸாமினேஷன்ல இது எழுதி இருந்திருக்கலாம். ஸோ நத்திங் ஹார்ம்ஸ். ஸோ மதுரை பார்லிமெண்ட்ரி எம்பி, ஓகேங்களா, மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் எழுத்தாளருமான சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி என்ற நாவலுக்கு மலேசியா விருது தேர்வு செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த விருதோட பேரு டான்ஸ்ரீ KR சோமா மொழி இலக்கிய விருது. டான்ஸ்ரீ KR சோமோ மொழி இலக்கிய விருது. வீரயுக நாயகன் வேல்பாரி. ஆத்தர் சு வெங்கடேசன். மதுரை லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பிலாங்ஸ் டு த பார்ட்டி கம்யூனிஸ்ட். ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விருது தருவாங்க, இந்த KR சோமோ மொழி விருது. ஸோ $10,000 இந்திய மதிப்பில் சுமார் 7 லட்சம். ஸோ இந்த தடவை விருது ஃபங்க்ஷன் நடத்த முடியாதுன்றதுனால வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வச்சுட்டு செக்கை அவருக்கு அனுப்புறதா அந்த அமைப்பு சொல்லியிருக்கு.
ஸோ அதே மாதிரி இந்த புக் வீரயுக நாயகன் வேல்பாரி வந்து மலேசியாவில் ஒரு பெரிய வாசகர் கூட்டம் இருப்பதாகவும் மலேசிய யூனிவர்சிட்டியில வந்து தமிழ் லாங்குவேஜ்ல அது ஒரு புக்காவும் இருக்குது, ஓகேங்களா, ஒரு சிலபஸ்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவல். வீரயுக நாயகன் வேல்பாரி. ஸோ அதே மாதிரி இந்த ஆத்தர் வெங்கடேசன் அவர் எழுதிய முதல் நாவல் காவல் கோட்டம். அந்த முதல் நாவலே சாகித்ய அகாடமி விருது பெற்றது, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. காவல் கோட்டம் அவருடைய முதல் நாவல், அதுதான் 2011 சாகித்ய அகாடமி விருது அவருக்கு அது வாங்கி தந்துச்சு, காவல் கோட்டம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த காவல் கோட்டம் வச்சுதான் அரவான் ஒரு படம் கூட வந்திருக்கும். அரவான் அப்படின்ற ஒரு படம் கூட அந்த காவல் கோட்டத்தை அந்த ஒரு வச்சுதான் வந்திருக்கும். ஸோ வீரயுக நாயகன் வேல்பாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், இயற்கை எரிவாயு குழாய் திட்டம். ஸோ இது இன்டெப்தா நம்ம தனியாவே பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் ஹிண்டா மட்டும் சொல்லிடுறேன். கேரளால இருக்கிற கொச்சியில இருந்து கர்நாடகால இருக்க மங்களூருக்கு வந்து இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் பைப்லைன், ஓகேங்களா, அந்த இதுக்கு வந்து பிரதமர் வந்து நாளைக்கு இனாகிரேட் பண்றாரு, நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர், ரொம்ப முக்கியம், 450 கிலோமீட்டர். செயல்படுத்தும் நிறுவனம் கெயில். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கெயில் 450 கிலோமீட்டர் கொச்சி டு மங்களூர். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு வழியா போறதுக்கு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், இயர் பிஃபோர். ஸோ 3000 கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு, 3000 கோடியில. ஸோ ஆக்சுவலா இந்த திட்டத்தை போட்டது 2009ல. அதுக்கப்புறம் கேஸ் வந்து 2014ல ஸ்டார்ட் பண்ணி நில கையகப்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப டிலே ஆகி தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளாவில் இருக்கிற கொச்சியிலேருந்து கர்நாடகாவில் இருக்கிற மங்களூருக்கு வந்து நேச்சுரல் கேஸை பைப்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மேக் இட் சிம்பிள், ஓகேங்களா. நேச்சுரல் கேஸ் பைப்லைன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கேரளாஸ் கொச்சி டு கர்நாடகாஸ் மங்களூர் அக்ராஸ் 450 கிலோமீட்டர் பை த கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். ஸோ இன்னொரு புக்கு தமிழ்நாட்டின் ஈரநிலங்கள் ஒரு பார்வை. இது ரிட்டர்ன் பண்ணது வந்து துரைராசு. ஸோ இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது சீஃப் செக்ரட்டரி சார், ஓகேங்களா, சண்முகம் சார் தான் ரிலீஸ் பண்ணார். தமிழ்நாட்டின் ஈரநிலங்கள் ஒரு பார்வை, ஆத்தர் பே துரைராசு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக, இன்ஃபேக்ட் 50வது தலைமை நீதிபதியாக சஞ்சீப் பானர்ஜி இன்னைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க போறாங்க. ஸோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தமிழ்நாடு ஆளுநர் மிஸ்டர் பன்வாரிலால் புரோஹித், 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஜனவரி 4 இன்னைக்கு வேர்ல்டு பிரெய்லி டே. ஸோ கண் பார்வையற்றவர்களுக்கான அந்த தினம், பிரெய்லி கண் பார்வையற்றவர்கள் படிப்பு மொழிக்காக வேர்ல்டு பிரெய்லி டே. அதே மாதிரி பனானா கிரிட் அப்படின்னு ஒரு நியூஸ் ஹிந்துல இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ கேரளாவில் இருக்கிற NIIST நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த பனானா கிரிட் அப்படிங்கிறது. ஸோ எதுலேருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னா நேந்திரம் வாழைப்பழம், ஓகேங்களா. கேரளாவில் எஸ்பெஷலி ஒரு பனானா வெரைட்டி நேந்திரம் வாழைப்பழத்துலேருந்து இந்த பனானா கிரிட் அப்படிங்கிறத தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உடஞ்ச கோதுமை இல்லை ரவா அந்த மாதிரி இது இருக்கும், உடஞ்ச கோதுமை அல்ல ரவா அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த டிஷ்ல வேணா சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி கேரளாவில் இருக்கிற அந்த அவியல் தோரான் அந்த டிஷ்ல எப்படி வேணா சேர்த்துக்கலாம். ஸோ இது ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நேந்திரம் பழம் வந்து அடிக்கடி வந்து நிறைய விளையுது, ஆனா அதுக்கான ரெவின்யூவோ இல்ல மார்க்கெட்டிங்கோ எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால இந்த வந்து பனானா கிரிட் அப்படிங்கிறத, அதுவும் ரா, ஓகேங்களா, ஐ மீன் அது ரொம்ப பழமா ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்க்குமே ஏதோ கலந்து அந்த பனானா கிரிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு புரோக்கன் வீட், இந்த கோதுமை ரவை சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல இருக்கிறதுக்கு பேர் தான் பனானா கிரிட். ஸோ நேந்திர வாழைப்பழத்திலிருந்து தான் இந்த பனானா கிரிட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கேரளால. ஸோ விரைவில் இது மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் ட்ரையல்ல இருக்கு. With this, I'm coming to an end for January 4, 2021 current affairs video session. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. And thank you and have a good day and be safe.